இந்த கிரிக்கெட்டில் ரொம்ப மோசமாக விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, விளையாடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை அவுட்டே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவன் அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் வந்து அவன் நல்லா விளையாட ஆரம்பிச்சான்னா அப்புறம் பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நல்லா விளையாடாத பேட்ஸ்மேனை மேக்ஸிமம் அவுட் ஆகாமல் பார்த்துப்பாங்க, அவனை அவுட்டே ஆக மாட்டான். அதே மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அப்படின்ற பிஜேபியின் மாநில தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது. ஸோ அந்த ஒரு சைடை பற்றி தாவிக்கா கவலைப்பட வேண்டியதில்லை. பிஜேபி ஒரு வேளை கொஞ்சம் வளர்ந்து நம்மளுடைய ஓட்டை கொஞ்சம் கொண்டு போயிடுவாங்களா அப்படின்ற டென்ஷன் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் தாவிகாவுக்கு அந்த ஒரு டென்ஷன் அடிக்க வேண்டியதில்லை. சிஎம் விஜய் உடைய அம்மாவை பற்றி நயினார் நாகேந்திரன் இப்படி பேச ஒரு பிரச்சனையை பெருசாக்கி நயினார் நாகேந்திரனை ஒருவேளை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு நல்ல திறமையாக செயல்படுற ஒருத்தரை வந்து அந்த ஒரு பதவியில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக வளர ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது அந்த பக்கம் போவாங்க இல்லையா. நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபியை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் சேஃபு. ஏன்னா கண்டிப்பாக பிஜேபி வளராது. இவருடைய திறமைக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பிஜேபி வளரவே வளராது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அப்படின்றவர் நிறைய பேருக்கு இன்னும் யாருன்னே தெரியும், இவரே அந்த பதவியில் இருக்கட்டும். தாவேகாவுக்கும் அதுதான் நல்லது. ஸோ அதனால நயினார் நாகேந்திரன் சிஎம் உடைய அம்மாவை பற்றி பேசினாலும் அப்பாவை பற்றி பேசினாலும் மொத்த குடும்பத்தையே இழுத்து பேசினாலும் இந்த ஒரு விக்கெட்டை அவங்க விட மாட்டாங்க.